அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிற ஒரு சிறுகதை என்ன அப்படின்னா, அம்மா ஒரு கொலை செய்தால் அப்படிங்கிற ஒரு கதை. எழுத்தாளர் அம்பை அவர்கள் எழுதியுள்ள இந்த சிறுகதை தலைப்பு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்ததுனால படிக்க தூண்டுச்சு. பெண் குழந்தைகளை வச்சிருக்கக்கூடிய பெற்றோர்கள் எல்லோரும் கண்டிப்பாக இந்த கதையை ஒரு தடவை முழுசாக நிச்சயமாக வாசிக்கணும். ஏன்னா ஒரு பெண் குழந்தையை வச்சு அந்த பெண் குழந்தையோட உணர்வுகளை சொல்கிற மாதிரியான ஒரு நல்ல ஒரு சிறுகதை தான். அப்படிப்பட்ட இந்த சிறுகதையை உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த காணொலியில் நம்ம பகிர்ந்துக்க போகிறோம். கதைக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். கதைக்குள்ளே போகலாம். அம்மா ஒரு கொலை செய்தால் அப்படிங்கிற இந்த கதை ஒரு 4 வயது சிறுமி அவளோட கதையிலிருந்து தொடங்குது. இந்த பொண்ணு, இவளுக்கு ஒரு அக்கா கல்யாணி அப்படிங்கிற ஒரு பொண்ணும் இதுக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் ஒரு சின்ன தம்பி, தொட்டிலில் இருக்கக்கூடிய ஒரு தம்பியும் இருக்கக்கூடிய ஒரு 4 வயது சிறுமி தன்னோட கதையை சொல்கிற மாதிரி இந்த கதை அமைஞ்சிருக்கு. இந்த கதையில் இந்த பொண்ணு, இவங்க வீட்டிலேயே இந்த பொண்ணு மட்டும்தான் ரொம்ப கருப்பு. அதனால் எல்லாருமே இந்த பொண்ணை ரொம்ப கிண்டல் பண்ணுறாங்க. கருப்பி அப்படின்னா அவங்க அப்பாவே கருப்பின்னு தான் கூப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இவங்களோட இந்த பொண்ணுக்கு இவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆறுதல் அவங்களோட அம்மா தான். இந்த பொண்ணு என்ன பண்ணாலும், இந்த பொண்ணு எப்போவுமே ஏன் நீ மட்டும் இவ்வளோ வெளுப்பாக இருக்க அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட போய் கேட்டாலும் சிரிச்சுக்கிட்டே அவங்க அம்மா உடனே சொல்கிறது, இதுவும் ஒரு அழகு தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை எப்போவுமே மனசை தளர விடாமல், உனக்கு முடிய அழகாக இருக்குது, நீயும் நல்லா அழகாக தான் இருக்க, உனக்கு டான்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த பொண்ணோட மனசை எப்போவுமே ஒரு நல்ல நிலையில், இந்த கருப்பு அப்படிங்கிற ஒரு வித்தியாசம் தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பொண்ணை ஆறுதலோடு சொல்லி எப்பவும் வளர்த்துக்கிட்டு இருக்கிறவங்க அந்த பொண்ணோட அம்மா தான். இப்படி தான் இந்த கதை தொடங்குது. இந்த கதையோட துவக்கத்திலேயே அந்த பொண்ணோட அக்கா, அந்த கல்யாணி அப்படிங்கிற பொண்ணு பருவம் அடைஞ்சிடுறாங்க. அவங்களுக்கு வீட்டில் சடங்குகள்லாம் நடக்குது. இந்த பொண்ணுக்கு வீட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் மலங்க விழிச்சிட்டு இந்த சடங்குகளெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இந்த கதை தொடங்குது. இந்த குழந்தைக்கு அவங்க அம்மா தான் எல்லாமே அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அவங்களோட அம்மாவை தொத்திக்கிட்டே தான் இந்த குழந்தை இருப்பான். அவங்க அம்மாவோட மடியில் படுத்துக்கிட்டு எப்போவுமே அவங்க அம்மாவோட ஆறுதலோடு இருந்துக்கிட்டு அவங்க அம்மா சொல்கிற வார்த்தைகள் எல்லாம் இவங்களை ரொம்ப பெருமையாக, ஒரு ஜில்லுன மனசுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி மனநிலையோடு இருக்கக்கூடிய இந்த குழந்தை அவங்க அம்மாவை பார்த்தே வளர்கிறாங்க. அவங்களுக்கு இப்போ 13 வயசு வந்திருக்கு. 13 வயசு வந்த அந்த குழந்தை இப்போ அவங்களோட அம்மா மடியில் ஒரு நாள் படுத்துட்டு இருக்கும்போது கேட்குறாங்க, எங்கேயோ படித்த வார்த்தை, அந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுட்டு, அம்மா பருவம்னா என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க அம்மாவுக்கு உடனே பதில் சொல்ல முடியல. ஒரு மௌனத்துக்கு அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இப்படியே இருடியம்மா, அதான் நல்லது, இப்படியே இந்த மாதிரி பெரிய பாவாடையெல்லாம் போட்டுட்டு நீ நல்லா விளையாண்டுக்கிட்டே அதெல்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த விஷயத்தை தவிர்த்துடுறாங்க. அப்போ தீபாவளி வருது. அப்போ தீபாவளி வரும்போது என்ன நடக்குது அப்படின்னா, அவங்களோட உறவினர் திருமணத்துக்காக, ஒரு பொண்ணு திருமணத்துக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அம்மா வேறு ஊருக்கு போயிடுறாங்க. அந்த முக்கியமான ஒரு தீபாவளி திருநாளில் அவங்க அம்மா இங்கே வீட்டில் இல்லை. ஆனால் இந்த குழந்தைக்கு அதுக்கு முன்னாடியே அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, இந்த 13 வயசு ஆகுது, இனிமேல் நீ குட்டை பாவாடையெல்லாம் போட்டுக்காத, கொஞ்சம் நீளமான பாவாடையெல்லாம் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவே ஒரு பட்டு துணியில், நல்ல வெல்வெட் மாதிரி துணியில் ஒரு நல்ல ஒரு நீளமான ஒரு கத்தரிப்பு கலரில் ஒரு பாவாடை தைச்சி கொடுக்குறாங்க. அந்த பொண்ணுக்கு தீபாவளி அன்னைக்கு எப்படா அந்த பாவாடையை போட்டுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. அந்த தீபாவளி அன்னைக்கு நடக்கிற நிகழ்வுகள் காலையில் எழுந்திரிச்சு பட்டாசு வெடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கல்யாணியை இந்த பொண்ணு கல்லூஸ் அப்படின்னு கூப்பிடுறதாகவும், அதுக்கப்புறம் அவங்க அம்மா இல்லை, இந்த பொண்ணை எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டி விட்டு அந்த கல்யாணி தான் குளிப்பாட்டி விடுறா, இன்னும் வளர்ந்துட்ட, இன்னும் நீ இது பண்ணலை, நான் தான் தேய்ச்சி விடணும்னு சொல்லி எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டி விட்டு அந்த புது பாவாடை ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறாங்க. அவங்க அம்மா தைச்சி கொடுத்த அந்த புது பாவாடை ட்ரெஸ்ஸு அப்படிங்கிறதுனால இந்த பொண்ணுக்கு ரொம்ப ஒரு பெருமிதம், நம்ம அம்மா இப்படி தைச்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அம்மா மேலே ஒரு மிகப்பெரிய மரியாதையை வச்சுருக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறா. இந்த பொண்ணுக்கு தினசரி காலையில் எழுந்திரிச்சதுமே என்ன வேலை அப்படின்னா, அவங்க வீட்டு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு செண்பக மரத்தில் இருக்க பூவெல்லாம் பறிச்சுட்டு பூஜைக்கு கொடுக்கறது இந்த பொண்ணோட வேலையாக இருக்கும். இந்த பொண்ணே மரத்து மேலே ஏறி பூவெல்லாம் பறித்து கொண்டு கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் அந்த தீபாவளி அன்னைக்கும் ஒரு புதிய உடையை, அவங்க அம்மா தைச்சி கொடுத்த உடையை உடுத்திட்டு போய் அந்த மரத்தில் ஏறி பறிக்கிறாங்க. ஏறி பறிக்கும் பொழுது ஒரு பட்டாசு வெடிக்குது. இந்த பொண்ணு தவறி கீழே விழுகிறாங்க. அதோட இவங்களோட பருவம் அடைகிற அந்த நிகழ்வு நடந்துருது. இப்போ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, கீழே விழுந்து சட்டையெல்லாம் கரையாகிறது. அதோடு அந்த பொண்ணு நிற்கும்போது அவங்களோட அக்காவை கூப்பிட்டு சொல்கிறா, அழுதுகிட்டே நிற்கும்போது அவங்க அக்கா பார்த்துட்டு
அவங்களோட அப்பா கிட்ட கூப்பிட்டு உடனே சொல்லி அவங்க ஒரு பார்ட்டியை கூப்பிட்டு பக்கத்தில் முறுக்கு சுடுற ஒரு பார்ட்டியை கூப்பிட்டு வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பார்த்துட்டு இது ஒன்றும் பிரச்சனை இல்லை அழுகாத, எல்லாருக்கும் நடக்கிறது தான் இது, நீ ஏன் அழுதுட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமேல் நீ வந்து மரத்தில் ஏறக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷன் விதிக்கப்படுது. நீ இனிமேல் பாவாடை தாவணி தான் போட்டுக்கணும், பசங்களோட சேர்ந்து விளையாடக்கூடாது, முன்னாடி இருக்கிற அறையிலேயே வந்து நீ உடையை மாற்றக்கூடாது, தனியார் ரூமில் போய் தான் நீ உடையை மாற்றிக்கணும், முன்னாடி இருக்க இடத்துல நீ வந்து இதில் குளிக்கக்கூடாது, தனியாக இருந்து தான் குளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய அந்த குழந்தைக்கு வந்து அட்வைஸ் எல்லாம் சொல்லப்படுது. அவங்க அம்மாவும் அந்த பொண்ணுக்கு இல்லை. அதுவே ஒரு பெரிய துயரமாக இருக்குது. ஏன்னா அம்மா இருந்திருந்தாங்கன்னா என்னை கட்டி பிடிச்சிட்டு எனக்கு ஆறுதல் சொல்லியிருப்பாங்க, இது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க, நீ அழகுதான்னு சொல்லியிருப்பாங்க, பெரிய ஆறுதல் அம்மா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகிறா அந்த பொண்ணு. அவங்க வந்து மனசு தேத்துறாங்க, ஐயரே ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் சரியாக போயிடும்னு சொல்லி அவங்க வந்து அந்த குழந்தைய தேத்துறாங்க. இதே மாதிரி தான் ஒரு நாள் பள்ளிக்கூடத்தில் கூட அவங்க மரத்தில் ஏறி விளையாடும்போது மரத்தில் ஏறி விளையாண்ட முட்டாள் யார் அப்படின்னு ஆசிரியர் கேட்டிருக்காங்க. அப்போ கூட நான் முட்டாள் இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த குழந்தை சொல்லியிருக்கு. ஆனால் இப்போது இந்த சூழல் நடந்த பின்னாடி இந்த குழந்தைக்கு அந்த மிஸ்ஸு தண்டனை தர போகிறதில்ல, திட்ட போகிறதில்ல அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருக்குது. அதுக்கப்புறமா இந்த குழந்தைக்கு மிகப்பெரிய குழப்பம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, நம்மளை ஏன், நான் அதே பொண்ணு தானே, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோனோ அதே பொண்ணு தானே, இப்போது எனக்கு என்ன மாற்றம் நடந்துருச்சு, யாரும் எனக்கு சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு ரொம்ப அவங்க அம்மா மேலேயே ரொம்ப இதாக இருக்குது. அவங்க அம்மா இருந்திருந்தாங்கன்னா இன்றைக்கி இந்நேரம் என்னை வந்து இந்த அளவுக்கு பார்த்துருப்பாங்களே, இதை பற்றிலாம் எனக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது. அப்புறம் அன்னைக்கு சாயந்தரம் மரத்தடியில் போய் உட்காந்துட்டு வீட்டுக்குள்ளே லேட்டாக போகிறா. அவங்க கூப்பிட்டு அந்த கல்யாணி அப்படிங்கிற பொண்ணு திட்டுறா, இன்னும் நீ சின்ன பொண்ணா, ஏன் அங்கெல்லாம் உட்காந்துருக்க, நேரத்தோட வீட்டுக்கு வர மாட்டியா அப்படின்லாம் சொல்லி திட்டுறாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட வா அப்படின்னு கூப்பிட்டா அதுக்கும் இந்த பொண்ணு கோவிச்சுக்கிறேன், நான் அப்படி தான் வருவேன், என் இஷ்டத்துக்கு தான் பண்ணுவேன், இப்போ எனக்கு என்ன நடந்துருச்சு, நீங்கன்னா ஏன் இவ்வளோ இது பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த குழந்தை சத்தமாக பேசிடுவான். அவங்களுக்கு தெரியும் இவ வந்து நம்ம சொல்கிற பேச்சை கேட்க மாட்டா, உனக்கு அம்மா வந்தால் தான் நீ சொல்கிறதெல்லாம் கேட்ப அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கூப்பிட்டு சாப்பிட வைக்கிறாங்க. இந்த சூழலில் இதுக்கு இடையிலேயே அவங்க அம்மாவுக்கு ஒரு வாரம் அவங்க அம்மா பயணம் போயிருக்காங்க. அவங்களுக்கு லெட்டர் போட்டுட்டாங்க, இந்த விஷயத்த சொல்லிட்டாங்க. அவங்க அம்மா அங்கேருந்து வர்றாங்க, வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்து காரில் இறங்கி வரும்போது இந்த குழந்தைக்கு தோணுது, நம்ம முதல்ல போய் அம்மாவை கட்டி பிடிச்சி நம்ம இந்த விஷயத்த சொல்லிடணும், அம்மா நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதலாக இருப்பாங்க, எல்லாத்தையும் தீர்த்து வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடந்தது எல்லாத்தையும் அவங்க லெட்டரில் எழுதுனதை விட தெளிவாக இவங்களுக்கு நம்ம அம்மா கிட்ட சொல்லணும், அவங்க தானே நமக்கு இருக்க ஒரே ஆறுதல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை போக எண்ணுவாங்க. அவங்க அம்மா உள்ளே வரும்போது அவங்க அப்பா கேட்குறாரு, கல்யாணத்துக்கு போனியே என்னடி ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, பொண்ணு கருப்புன்னு சொல்லிட்டு அவன் வேணான்னு சொல்லிட்டான் அந்த கடங்காரன் அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே உள்ள வரா. இவங்க வீட்லேயும் கருப்பாக ஒரு பொண்ணு இருக்குது, அதுதான் இப்போ வந்து பருவம் அடைஞ்சிருக்காங்க. இப்படி வரும்போது இந்த பொண்ணு முன்னாடி போய் நிற்கும்போது அவங்க அம்மா கிட்ட இந்த பொண்ணு என்ன நினைக்கிறாங்கன்னா, லெட்டரில் சொன்னதை விட நாம் தெளிவாக அம்மா கிட்ட சொல்லலாம், நமக்கு பெரிய ஆறுதலாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு அவங்க அம்மா கிட்ட போய் முன்னாடி நிற்கிறா. இந்த சூழலில் அவங்க அம்மா சொல்கிற அந்த ஒரு வாக்கியம் வந்து இந்த குழந்தையோட மனசை எந்த அளவுக்கு புண்படுத்தும் அப்படிங்கிறத பாருங்கள். அவங்க அம்மா ஆறுதலாக ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு போய் முன்னாடி நின்ன குழந்தைகிட்ட அவங்க அம்மா சொல்கிறாங்க, இந்த அளவுக்கு இப்போ என்னடி அவசரம், இனிமே இது ஒரு பாரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஒரே வாக்கியத்தில் சொல்லிடுறாங்க. இந்த குழந்தைக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். முழு நம்பிக்கை நம்மளோட அம்மா தான் அப்படின்னு நின்றுட்டு இருந்த அந்த குழந்தை இதை சொன்ன உடனே யாரை குற்றம் சாட்டுறாங்க அம்மா, இதில் ஏன் தப்பு என்ன இருக்குது, நான் என்ன பண்ணேன், என்னோட தப்பு, இது உடல் ரீதியாக நடக்கக்கூடிய மாற்றம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தையோட மனசு வந்து ரொம்ப நொந்து போகுது. அந்த குழந்தைக்கு இருந்த ஒரே ஆறுதலாகவும் ஒரே தேற்றுதலாகவும் அந்த வீட்டில் என்ன நடந்தாலும் அவங்கள பாதுகாத்தது இந்த அம்மா மட்டும்தான். ஆனால் அந்த அம்மாவே நம்மளை இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு அந்த குழந்தை நிற்கிற அதோட அந்த கதை முடியுது. இதுதான் இப்போ இந்த கதையோட தலைப்பை நம்ம யோசிச்சு பார்ப்போம், அம்மா ஒரு கொலை செய்தாள்.